Mummy, somebody, Mummy. மேம் பிராட்பேண்ட் கனெக்ஷனுக்காக வந்திருக்கேன். வாங்க. அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். என்ன பண்ணுற? கேம் விளையாடுற. மேடம் ரெடி ஆயிடுச்சிங்க மேடம். ஓகே. அப்புறம் நேற்று போர்டு மாட்டோம் சொன்னீங்கல்ல? சாரி மறந்துட்டேன். நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே மேம். இந்தாங்க. ஓகே. அங்கே மாட்டிடுங்க. ஓகே மேம். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் போயிட்டு சரிங்க மேம். என்னாச்சு? அக்காவையா? என்னாச்சு? மேடம் ரெடி மேடம். ரெடி மேடம். பாருங்க மேடம். ரெடி மேடம். ரெடி மேடம். ரெடி மேடம். அங்க பாருங்க. ரெடி. ஐயா. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. என்னாச்சு மேடம்? கொஞ்சம் மேலே வாங்க. என்னாச்சு? அங்க ஒரே ரத்தமா இருக்கு. ரத்தமா? போர்ட்ல ஒரே பிளட்டா வருதுங்க. இது பிளட்டா? ஐயோ பிளட்டுங்க. பிளட்டா? என்ன மேடம் போர்ல இருந்து ரத்தம் வருதுன்னு சொன்னீங்க? அப்படி ஒண்ணும் இல்லையா மேடம்? இல்ல நிஜமா நான் உள்ள இருந்தேனா சத்தம் கேட்டுச்சு. அவர் ட்ரில் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபேஸ் ஃபுல்லா ரத்தங்க. ட்ரில் போட்டா சத்தம் தான் வரும் மேடம். ரத்தம் எப்படி மேடம் வரும்? ஐயோ நான் சீரியஸா சொல்றேன். நான் கூட ஏதோ செவுத்துல ஓட்டை போட்டு ஏதோ உடைச்சிட்டீங்களோ நினைச்சிட்டேன்டா. இது வேற ஃபோன். ஹலோ மேடம் ஏ பிளாக்கிங்களா? மேடம் இதை வந்துட்டேன் மேடம். இது ஐயோ அரை குறைவே பேசாது. அல்ல மேடம் இல்லை கீழே ஒருத்தர் தாலி இருக்கா. நான் வந்துட்டேன் மேடம். அதை படிக்க ஐயோ தள்ளி தூக்கு. ட்ரில் பண்ணும்போது பிளட் வந்தது பார்த்தோம். ஆனா இப்போ இல்லையே. வணக்கம் மேடம். ஹாய். ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா மேடம்? யா. பையனுமா? ஆமா. சை டைப்பா இருக்காப்ல. ஒன்றும் பேச மாட்டாப்லையா? பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு பாலா. கிரிக்கெட் பாலா இல்ல ஃபுட்பாலா? இது யார் உனக்கு சொன்னா? அது அவன் சொன்னதுல coming 1 minute. யா அந்த மேடம் இல்லை சொல்லுங்க என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி வேற ஒரு மேடம் 2 டிராயிங் புக் வாங்கினாங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்க. சேஞ்ச் இல்லை, சேஞ்ச் மாற்ற போயிருந்தேன் மேம். இல்லைங்க நீங்கள் ஃப்ளோர் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சாரி மேம்.
மேடம் இது சமஞ்சி மஞ்சள் ஹவுஸ் தானே? இது ஏன் வீடு. மேடம் அவங்க வாங்கலைன்னா அந்த 2 டிராயிங் புக் யார் மேடம் வாங்கினா? உங்களுக்கும் எதனா பிரச்சனையா மேடம்? இந்தாங்க மேடம், இந்த சேஞ்சை கொடுத்துருங்க. தேங்க்யூ. முன்னாடி வேற ஒரு மேடம் 2 டிராயிங் புக் வாங்கினாங்க. $500 இருந்துச்சு. செக்யூரிட்டி இந்த மேடம் மேடம் சொல்லுடா. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூம் எங்க இருக்குன்னு சொன்னாங்களே, எங்க இருக்கு? அது இங்கே தான் மேடம் இருக்கு. போது பாரு தலையை விரிச்சு போட்டு. இது கூட ஒரு இம்சையா இருக்கு. சார். எஸ் மேம். என் பேர் வர்ஷா. 7Gல இருக்கேன். ஒரு 1 hour முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண முடியுமா? நான் போடுறேன் மேம். பாருங்க மேம். அது கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? இதோ பண்றேன் மேம். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா? இதுக்கு மேல பண்ண முடியாது மேம். மேடம் என்ன மேடம் ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல. பையனை தனியா விட்டு வந்திருக்கீங்க? ராகுல் இன்னும் ஒரு ஓட்டத்தில் டைம்ஸ் எல்லாம் முடிச்சிடும் போல் இருக்கு. என்ன மாற்ற தெரியல. வந்தாங்க, ப்ளே பண்ண சொன்னாங்க, ப்ளே பண்ணேன். சரி, அந்த செகண்ட் ஃப்ளோரை ஜூம் பண்ணு. அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஆயாவா? ஆமாங்க. நீயே பாரு, நான் கூட ஆண்டியும் நினச்சேன். ஓகேவா? ராகுல் என்ன பண்ற? அண்ணா ஓகேவா? இந்த டிராயிங் எப்படி இருக்கு? இது எப்படி பெயிண்ட் பண்றது? ராகுல் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இந்த கலர் ஓகேவா? சரி ஓகே அண்ணா. ராகுல் என்ன பண்ற? அசங்கா பிரஷ்யா. வர்ஷா, இனி நீ நிம்மதியா தூங்க மாட்ட.
யார் வீடு இது? எங்க இருக்கும்? எல்லாமே மாறி இருக்கே. எப்படி? ஒன்றும் புரியலையே. Bad dream. Thank God. டிவி தானாகவே ஆன் ஆகுது. ட்ரில்லிங் போட்டிருந்தா இங்கேருந்து பிளட் வருது. ட்ராயிங் புக்கு யாரோ வாங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி? ஒரு வேலை இல்யூஷனா? சேச்சா, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ராகுலும் யார்கிட்டயும் தனியாக பேசிகிட்டு இருக்கான். ராகுலுக்கு எதனா ஆச்சுன்னா பயமாக இருக்கு. ராஜீவ் கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாமா? வேண்டாம். அவனே இஎம்ஐ ஒர்க் பிரச்சனை எல்லாத்தையும் தனியாலாம் பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் சொல்லி அவனை குழப்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம். ஹலோ. ஹே வர்ஷா, சொல்லுடி. என்ன ராஜு டிஎல் ஆனதுக்கு பார்ட்டி தர போறியா? நீ வேற எப்போ பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு. இது வேற விஷயம். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நிஷா பத்தி தானே? ஆமா, ராஜு பெங்களூர் போனதுல உன்னை விட அவ பயங்கரமா ஃபீல் பண்றா. அவளை விடு, இது வேற. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? வே டு ஆஃபீஸ். சரி, ஓகே. ஈவினிங் நான் உன்னை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன். ஓகே டி, பார்க்கலாம். ராகுல். Yes, ராகுல் ma. கம். Catch போடு. இத போடு. ராகுல், be quiet. ராகுல். I am not, ma. கேம் வாங்கி தாங்கம்மா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு நல்லா படி, அப்புறம் வாங்கி தரேன். நீ அங்கிள் வீட்டில் போய் விளையாடு, நான் பேசிட்டு வரேன். ஓகேம்மா. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கு வந்து எனக்கு தெரியல.
several times I've told you இந்த விஷயமா இனிமே இங்க வராதேன்னு. என் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பெர்மிஷன் வேணுமா? இந்த வீடு அப்பா எனக்கு கொடுத்த வீடு. ஏன் உனக்கு நான் அப்பா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு? அவர் என்ன கொடுத்தாரு? கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் எல்லாம் செலவாய் போச்சே. எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மியில விட்டுட்டு அப்பாக்கு செலவு பண்ணேன்னு சொல்றியா? இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கெட் அவுட். இது என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுதான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து. இங்க நானும் என் பையனும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. டேய் வாடா. அந்த கருப்பு சட்டக்காரங்க என்ன அக்கல்ல ஃபைல்ஸா? ஹலோ அவன் அப்படிதான்டா பண்ணிட்டு. ஹலோ போன்ல பேசிட்டு. ஹலோ டேபிள் பிரதர் முடியுமா? பிரதர் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க பிரதர். வண்டி எடுங்க. வண்டி எடுங்க. எப்ப பார்த்தாலும் குறுக்க போறது சார். வண்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல விடுங்க சார். சார் நம்ம போறோம் சார். நீங்க இப்ப போங்க. ஓகே. என்னாச்சு? வழக்கம் போல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ இவனை வேற வேஸ்டா கூட்டி போனேன். நான் என்ன மச்சான் பண்றது? இவனை குரு அண்ணா வேற 8 தடவை ஃபோன் பண்ணிட்டார். இந்தாண்ணா அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? கிளம்பலாம் போலாம் வா. ஐயோ எப்படியாவது பார்த்து பேசு மச்சான். பார்த்து எங்கேயே பேசுறது? கோவத்தில் இருக்கிற கோயில் யானை மாதிரி இருப்பா. ஐயோ ஹேய் நீலு, என்னம்மா உடம்பு சரியில்லையாண்ணா? சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லு. நீலு ஒரு 5 lakhs only ப்ளீஸ். எங்கேயோ போய் வாங்கிட்டு வரேன்னு போன, அது என்னாச்சு? லாஸ்ட் டைம் only 5 lakhs பிஸ்னஸில் போட்டு டபுள் ஆக்கி கொடுத்துட்றேன். என்ன டபுள் ஆயிடுமா? வழக்கமா உங்க ஆளுங்க விட்டதை பிடிச்சிடலான்னு தானே சொல்லுவாங்க. ஏற்கனவே உன்னை கட்டின பாவத்துக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாம என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கேட்ட எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ அந்த காண்டாம இருக்குமா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னை போடான்னு தூக்கி போடுற மாதிரி வச்சுக்காத. நீலு என்ன? ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. அவ்வளோ எத்தனை தடவை தான் ஏமாறுவா. அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடு. மேடம் மார்னிங் வாக்கிங்கா? இல்ல ஷாப்பிங். நசப்பல அன்னைக்கு கூட ஒன்னு கேட்டாப்ல மேடம். என்ன ரோஷன் கேட்ட? பேர்தாம்மா கேட்டேன், வேற ஒண்ணு கேட்டேன். எப்படி கேட்டாப்லன்னு கேளுங்க மேடம். தான் கேட்டேன். எப்படி கேட்ட? உன் பேர் என்ன? பாலா. ஃபுட்பாலா இல்ல கிரிக்கெட் பாலா? எவ்வளவு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? போட்டு கொடுப்பியா? பாருடா. பா கொஞ்சம் விட்டு இருந்தா பீஸ் போக வச்சிருப்பானே. ரோஷன் எங்க இருக்க? ஒரு அடி எடுத்து வச்சு அறுத்துருவேன். உட்காரு உட்காரு உட்காரு. ராகேஷ், நீ பண்றது ரொம்ப தப்பு. அவனை விட்டு நீ என்ன பண்ண சொன்னாலும் கேக்குறேன். அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாத. எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான். உட்காரு உட்காரு. இவரை என்ன கேட்டேன்? உன் சைன் போடு, அவனை விட்டுறேன். உனக்கு சிக்னேச்சர் தானே வேணும், நான் பண்றேன். அவனை விட்டு சாரு, அவனை விட்டுட்டா நீ சைன் போடுவியா? ஃபர்ஸ்ட் சைன் போட, நான் விட்டுறேன். நான் சைன் பண்றேன். குடு, நான் சைன் பண்றேன்.
காலையிலே பண்ணியிருந்தேன்னா ஒரு 5-10 கொடுக்கலான்னு இருந்தேன். இப்போ ஒன்றும் கொடுக்க போகிறதே இல்லை. விடுங்கடா. வா. பாய். அவங்க என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது என் வீடு. என்ன சொன்ன? நீ என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன்னா இது என் வீடு. டேய், கார்ல இருந்து சரக்கு பாட்டில் கொண்டு வாடா. சரிண்ணா. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல. இனி உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. விட்றா. விட்றா. டாக்குமெண்ட் ஏற்றா.
அவனுங்களை சும்மா விடக்கூடாதுமா. அதுக்காக அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கோர்ட்டுக்கு வந்து நானா சாட்சி சொல்ல முடியும்? நானும் என் பையனும் இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். அவன் தேவைக்காக எங்களை எரிச்சு கொன்னவன பழி வாங்காம நான் போக மாட்டேன். ஹலோ சொல்லு மச்சான். ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கா? போயிட்டு இருக்குடா. பிளாட் எப்படா ரெடி ஆகும்? ஒரு 2 வாரம் ஆகும்டா. 2 வாரமா? மச்சான் மந்த் எண்டுக்குள்ள ரெடி ஆயிடணும். அடுத்த வாரம் ஐடி கப்பல் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஓகேனா நான் டீல் இமீடியட்டா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சீக்கிரமா பண்ணி கொடுத்துட்றா சார். யோ என்னையா? சாப்பிட்டு வந்துடுறேன், டைம் ஆச்சு. சரி போயிட்டு வா. சரி மச்சான் பார்க்குறேன் அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு. ஓகேடா, தேங்க்ஸ். யாருன்னு பாடுறா? அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றாங்கண்ணே. அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா? ஹலோ சார், செக்யூரிட்டி பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க ஃப்ரெண்ட் இறந்துட்டார் சார். அது? ஆமா சார். இப்போதான் நான் கிட்ட நான் பேசுறேன். எப்படிங்க? மாடியில இருந்து தவறி விழுந்துட்டார் சார். எப்போ? இப்போதான் சார். நான் போய் வரேன். ஓகே சார். டேய் அப்பார்ட்மெண்ட் திரும்புடா. என்ன ஆச்சு? டேய் அப்பார்ட்மெண்ட் திரும்புடா. ராஜேஷ் வந்தாச்சு. எப்படி? மேல இருந்து கீழே விழுந்துட்டாம்பா. சார் தொடாதீங்க சார். செத்துறான்டா. இப்போ என்ன பண்றது?
நீங்கள் கூட இருந்து எல்லாம் பார்த்துங்க சார். நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நீ கொஞ்சம் பாரியா? ஓகே சார். படப்பலாம். டேய் அந்த மோக்ஷா கால் பண்ணு. எதுக்குண்ணே? போடுறா. சொல்லு ராகேஷ். மோக்ஷா ஒரு பிரச்சனை. நான் வரேன். ஓகே ஓகே. என்னண்ணா சொல்ற? மஞ்சுவா? ஆமாடா மஞ்சு தான். இப்போ என்ன பண்றது? மோக்ஷா எல்லாம் பார்த்து பாராட்டா. சாமி என்னாச்சு சாமி? வேலை ஒன்று வந்திருக்கு. பூஜைக்கு ரெடி பண்ண. சரிங்க சாமி. வேட்டைக்கு போனோம். மஞ்சு நீ இன்னும் இங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல மாதிரி இந்த வீடு விட்டு போக மாட்டேற. தினேஷை தள்ளி விட்டு கொண்ட. நெக்ஸ்ட் நான் தானே. வா. ராகேஷ், இது ஏன் வீடுடா? என்ன பண்ணாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மொத்தமா இதுக்குள்ள அடைக்க போ. இந்த தாயத்தை கழட்டிடாத. என்னாலே காப்பாற்ற முடியாது. ஓம் கோரபைரவாய ஓம் நீலகண்டாய ஓம் கோரபைரவாய ஓம் நீலகண்டாய. ஒரு டேபிள் எடுத்துட்டு வா. இதுதான் சரியான இடம். அக்னி பாகம். இத புடி. ஏய் இப்போ நான் சேஃப் தானே? 100% சேஃப். 6 பௌர்ணமிக்கு அப்புறம் அதுவே மறைஞ்சிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். உஷா உஷா தனியாக விட்டு போகாதீங்க. நானும் வரேன். இப்படி சொன்னா எப்படிம்மா? அம்மா மஞ்சு, உனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடந்திருக்க கூடாதுமா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன செய்வா? அவள் நிம்மதியாக வாழ வந்திருக்கா. இது இப்போ அவ வீடு. மணி, என் உடம்புலாம் எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா? நான் மணி மணின்னு கத்துனேன். ஆனா நீ வரவே இல்லைல்ல. போ. டேய், அன்னைக்கு நாங்கள் இல்லைடா. இருந்திருந்தா விட்டுருப்போமாடா. நம்புடா. உன்னை அநியாயமாக விட்டுட்டோமாடா. அதுக்கு என் பையனை நீங்க கொல்ல நினைச்சது எந்த விதத்துல நியாயமாகும்? உங்க பையனை நான் கொல்ல நினைச்சேனா? உண்மையிலே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மஞ்சு, நீ இங்கிருந்து போயிடுறதான் சரி. இப்போ இது அவ வீடுமா? நம்ம வீட்டில் ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்தா நம்ம சும்மா இருப்போமா? எந்த பாவமும் பண்ணாதவங்கள அந்த 3 பேர் கொன்னதுக்கு நீங்கள் தான் சரியான தண்டனை கொடுக்கணும். என் பையனை காப்பாற்றிருக்கீங்க.
உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சாதான் நானும் என் குடும்பமும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். வரு அம்மா, ராஜு வந்துட்டாப்புல. இங்கே நடந்தது எதையும் காட்டிக்கணும். வா கீதா, வா. ஏண்டி ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் இங்கே என்னமோ இருக்குன்னு சொல்லியிருக்க, இவங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? ராஜீவ், நான் சொல்கிறதே உனக்கு புரியல. நத்திங், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. ஹாப்பியாக இருக்கணும் தான் இந்த வீட்டையே வாங்கணும். ஆஃபீஸ்க்கு போனா ப்ராஜெக்டை பற்றி கேட்காம எல்லாரும் வீட்டை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ், ப்ளீஸ் லிசன் டு மீ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன ரிலாக்ஸ்? நீ எல்லார்கிட்டையும் சொல்லி சொல்லி என் நிம்மதியே போயிடுச்சு. ஆமா, காலையில் நான் ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட இங்கே ஏதோ இருக்குன்னு சொன்னல, சொல்லு பார்க்குறேன். இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இல்லை இங்கே இருக்கா? சொல்லு, எங்கே தாண்டி இருக்கு? ஏன்டி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியே ஆன்ட்டி அடிக்காதீங்க அங்கிள், நாங்க இங்க தான் இருக்கோம். ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி. உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நிஷா தான் காரணம். என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இல்லை வர்ஷா, அன்னைக்கு நான் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ராஜு போட்டோ வச்சு அவ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தா. நிஷா, ஏய், ராஜு போட்டோ வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ராஜுவுக்காக தான். புரியல. வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஏய், இத பத்தி நீ வெளியில சொன்ன உனக்கும் இதே நிலைமை தான். ராஜு எனக்கு தான். நான் சொல்ல மாட்டேன்டி, என்ன விட்டுரு. போ. அதனால தான் உன் வீட்டில் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்னை மிரட்டிட்டாடி. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வர்ஷா. கூடவே பழகி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிஷா. அவளை சும்மா விடாதீங்க.